ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாகவும் சிம்பிளாகவும் தைக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் டிசைனும் பேக் நெக் டிசைனும் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கையோட அளவில் ஒரு கிளாத் வந்து 2 லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு திலகம் ஷேப்பில் வந்து வரைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வந்து தேவைப்படுதோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக வரைஞ்சிக்கலாம், கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் பெருசாக வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு நார்மலான அளவில் தான் வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு நம்ம வந்து இதை சுற்றியும் எங்கேயும் பிசுறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் வந்து அப்படியே மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேண்டு தான், நமக்கு வந்து சின்னதாக தான் இருக்கும். இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த திலகத்தை நம்ம இதில் வந்து நடுவில் வைக்க போகிறோம். வைக்கும்போது மேலேயும் சரி கீழேயும் சரி சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் மேலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் இறக்கம் கொடுத்து தான் வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து எனக்கு மேலேயும் கீழே 2 பக்கமே வந்து நடுமதியில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறமே நம்ம அந்த திலகத்தை சுற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் அந்த மாதிரி வந்து தையல் போட்டு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடுறேன். ஏன்னா சிங்கிள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால டபுள் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி வந்து உள்ளார இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம சின்ன கட் கொடுத்துடலாம். சின்ன கட் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஈஸியாக திருப்புறதுக்கு வரும். அதே மாதிரி அந்த கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த திலகம் வர இடத்துலையும் நம்ம வந்து நல்லா ஒரு கட் கொடுத்துடணும். நல்லா லாஸ்ட் வரையும் கட் கொடுத்தா தான் அந்த கார்னர் வந்து நம்ம திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பணும் அப்படின்னாவே நமக்கு வந்து திரும்பிக்கும். திரும்பலை அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த அடித்துணி மேலே தெரியுது அப்படின்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் திருப்பிட்டு நீங்கள் குடஞ்சி வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அதுக்கப்புறமே வந்து திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளாத்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 5-6 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு லென்த்தி கிளாத்தாக நான் வந்து மொத்தமாகவே ஒரு 6 இன்ச்சுக்கு சாரியோட உள் பக்கம் வருது இல்லைங்களா, அந்த உள் பக்கத்தில் இருந்து ஒரு லென்த்தி கிளாத்தாக நான் வந்து கீழே இருந்து அப்படியே மேலே வரையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை தான் வந்து நம்ம டிசைனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே நம்ம ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாரீலேருந்து கட் பண்ண கிளாத்தை தான் வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து பிசுறு எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. அது தெரியாத மாதிரி தான் நம்ம வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதனால் நான் ஒரு 2 ஃபோல்டிங் வந்து 2 கிளாத்தாக கட் பண்ணி அது எல்லா சைடுமே வந்து லாக் போட்ட மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக எம்மிங் பண்ணுறதுக்காக நான் இப்படி தையல் போட்டிருக்கிறேன். எம்மிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த தையலை பிரித்து விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு அது வந்து அந்த துணி கை வந்து போட்டாலும் நமக்கு வந்து இது தூக்காமல் துணி வந்து மடங்கிட்டு இருக்காமல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கிளாத்தை நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி பாக்ஸ் மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டேன். எங்கேயுமே வந்து பிசுறு தெரியாத மாதிரி இந்த திலகம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பிசுறு இருக்கிற ஒரு சைடு மட்டும் மேலே கார்னரில் நான் வச்சுட்டு இந்த திலகத்துக்கு அப்படியே வந்து சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அது நகராமல் இருக்கணும்னு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த இடத்துல எல்லாமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். திலகத்தை சுற்றியும் நீங்கள் வேணும்னா டபுள் ஸ்டிச்சஸ் போடலாம். நான் வந்து சிங்கிள் ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்கிறேன் இந்த திலகத்தை சுற்றியும். இல்லைன்னா நம்ம வந்து டபுள் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பேக்கில் இருக்கிற இந்த கிளாத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு எம்மிங் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இதே மாதிரி தான் நான் 2 ஸ்லீவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வந்து இதோட ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட் நெக் பார்க்குறதுக்கு பேக் நெக் டிசைன் பார்த்துடலாம். பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா நான் லைனிங் மூட்டி எடுத்துருக்கிறேன். லைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங்கும் இதுவும் வந்து மெயின் கிளாத்தும் மூட்டிட்டு கீழெல்லாம் பாட்டம் மடித்து தைச்சிட்டேன். 2.5 இன்ச் அளவுக்கு கழுத்தோட அகலம் வந்து கொடுத்துருக்குது. கீழே இறக்கம் வந்து 9 இன்ச் வருது. நீங்கள் வந்து டிசைனுக்கு கேன்வாஸ் எடுக்கும்போதே ப்ளவுஸோட உயரத்துக்கு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் வந்து எவ்வளோ உயரம் வருதோ அந்த உயரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலேருந்து கீழே வரையும் அதோட டிசைன் வந்து வரும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி 2.5 இன்ச் அகலமும் 9 இன்ச் இறக்கமும் கொடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துடுறேன். மார்க் பண்ணினதுக்கப்புறமே நம்ம வந்து வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 14 இன்ச் வந்து கரெக்டாக வந்தது. நான் வந்து மொத்தமாக ஒரு 15 இன்ச் வந்து வச்சேன். ஏன்னா 1 இன்ச் அப்படியே மடித்து அப்படியே உள்ளார ஸ்டிச் பண்ணி தையல் போட்டுக்கிறதுக்காக பிசுறு எங்கேயும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி
கீழே பாட்டம் எல்லாம் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து இந்த டிசைனுக்கு நம்ம வந்து நெக் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வளைவு மாதிரி கொடுத்துட்றேன். பாதி வரையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே ஒரு 2 சின்ன வளைவு மாதிரி நம்ம வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமே இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு நெக் டிசைன் தான். பார்க்குறக்கு ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேஸ் ஒர்க்கெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. வெறும் கேன்வாஸும் கிளாத்தும் மட்டும்தான். ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அதிகமாக வந்து இந்த லேஸ் ஒர்க்கெல்லாம் போட மாட்டேன். பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ கீழே வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடில் ஒரு வளைவு கொடுத்து எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமேலு ஷோல்டர்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த கேன்வாஸில் மேலே வந்து ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டரை தனியாக கட் பண்ணிடாதீங்க. அது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்காவது விட்டுட்டு அப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற கிளாத்தை நான் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த 2ஆக நம்ம ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அது வந்து சரியாக இருக்கும். இதோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் எதிலிருந்து எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த 2 இடமும் ஜாயின் பண்ணுற இடத்துல எம்டியாக இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு இப்போ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தையல் தான் தெரியும். அதனால் அது வந்து தையல் தெரிய வேணாம், அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பாம்பாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு 7-8 பீஸ் வந்து ரெடி பண்ணேன். அதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம இன்னொரு கிளாத்தையும் வச்சு இந்த மாதிரி 2ஐயும் ஜாயின் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம திருப்பி நம்ம வந்து ஒரு தடவை தைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு இன்னொரு தடவை தைச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரியாக இருக்கும். தையல் வந்து சரியாக வந்திருக்கா, இந்த பாம்பாமெல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து ரொம்ப வெளியில் தெரியுதா, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தைக்கணுமா அப்படிங்கிறத கரெக்டாக அந்த பால் மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம வந்து வச்சு தைச்சு எடுத்துக்கணும். 2ஆவது தடவை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தைச்சு இந்த மாதிரி பால் மட்டும் தெரிகிற அளவுக்கு நான் வந்து விட்டுருக்குறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த பால் வந்து கரெக்டாக நமக்கு சென்டராக இந்த டிசைனோட சென்டரில் வந்து வரணும். அது மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்கோட அகலத்தில் ஒரு நெக்கை வந்து நம்ம கட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வைக்கும்போது ஷோல்டர் வந்து ரொம்ப அகலமாகவோ இல்லை ஒன்று மேலே கீழே வர்றது அந்த மாதிரி வந்து வாய்ப்பு எதுவும் இருக்காது. கரெக்டான அளவில் வந்து நமக்கு வந்துடும். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் வந்து சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த பாம்பாம் வர இடத்துக்கு அதோட சென்டர் வந்து கரெக்டாக வரணும். இதை சுற்றியும் நான் வந்து பின் போட்டு எடுத்துக்கிறேன். பின் போட்டு எடுத்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் இது நகராமல் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் நெக் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் மேலே இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்பக்கம் வர நெக் ஷேப் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் அவுட் சைடு வர்றது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த தையல் எல்லாமே நம்ம வந்து பிரித்து விட போகிற தையல் தான். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய தையலாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் இன்னும் நூல் வந்து மாற்றலை. நூல் மாற்றாமல் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம பிரிக்கிற தையல் நமக்கு வந்து கொஞ்சம் தெரியணும் இல்லைங்களா, அதனால் சேம் கலரில் நான் வந்து போடலை இன்னும். இது வந்து நம்ம ரெடி பண்ணினதுக்கு அப்புறமேலே இப்போ லாஸ்ட்டாக போடுற தையல் தான் வந்து நான் சேம் கலர் தையல் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் எக்ஸ்ட்ரா வர தையலெல்லாம் நம்ம வந்து பிரித்து விட்றதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ அவுட்ரு நம்ம வந்து சுற்றியும் இப்படி தையல் போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துகிட்டு கீழே பாட்டம் எல்லா இடத்துலையுமே வந்து நான் கரெக்டாக போட்டு எடுத்துக்கிறேன். சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சுற்றியும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1/4 இன்ச்சு கிளாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கட் கொடுத்துடணும் இந்த இடத்துல. அப்போ தான் வந்து நமக்கு அது திருப்புறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அப்படியே மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இது மேலே நான் லேஸும் வைக்கல. ஆனால் வந்து ரொம்ப நீங்கள் வந்து கட் கொடுத்துறாதீங்க. அப்படியே நம்ம வந்து மடித்து வச்சு தைக்கும்போது பிசுறு தெரிகிற மாதிரி வந்து ஆகிடும். ஓரளவுக்கு லைட்டாக நீங்கள் கட் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும். இப்போ ஒரு 1/2 இன்ச் துணி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் 1/4 இன்ச் அளவில் ஒரு 1/4 பாயிண்ட் 2 பாயிண்ட் அளவில் நீங்கள் வந்து கட் கொடுத்தீங்க அப்படின்னாவே மீதி வந்து இருக்கிற துணியை வச்சு நம்ம அந்த கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். மீதி எல்லா கிளாத்தையுமே வந்து இந்த மாதிரி பிசுறு தெரியாத மாதிரி மடித்து நான் வந்து ஃபோல்டிங் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமேலு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை அப்படியே வந்து மெயின் கிளாத்தில் தான் அட்டாச் பண்ண போகிறோம். பேக் வச்சு ஃப்ரண்ட்டில் அப்படியே வந்து திருப்பி விட்டுற போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப அழகாகவும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன்.
இதோட தையக்கூலி வந்து கஸ்டமர் வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு ரூ. 600 ரேஞ்சில வந்து ஸ்டிச் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ரேஞ்சில தான் நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 240 நம்மளோட லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்துரும். அதுக்கப்புறம் லைனிங் பார்த்தீங்கன்னா, ₹50. இந்த புடவைக்கு ஓரடிக்க ₹20. ஃபால்ஸ் நானே போட்டு ஓரடிச்சு இந்த ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு ₹80. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, புடவ ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு ₹80 ஆகுது. இதுக்கு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, ₹370 ஆகுது. இந்த லைனிங் ப்ளவுஸ் தைச்சு, இதுக்கு லைனிங் போட்டு புடவ ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா, ₹50 வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். பேக் நெக் டிசைனுக்கு ₹200 வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து இது ஒரு ₹250 வந்து பக்கம் ஆகுது. அப்போ 370 + 470 570 அப்புறம் வந்து ₹620 பக்கம் வந்து வருது. அந்த ₹20 நம்ம லெஸ் பண்ணிவிட்டு ₹600 வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து கஸ்டமருக்கு அவங்க கேட்குற டிசைன் மாதிரியும், அதே மாதிரி இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்களே கூட நினைக்கலாம் லேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, நீங்கள் வந்து ₹200 பேக் நெக் டிசைனுக்கு போடுறீங்க அப்படின்னு. இந்த ஏரியா சைடு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவ்வளோதான் வந்து ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து வாங்குகிறாங்க. அதே மாதிரி என்னோடய ஸ்டிச்சிங் டைமிங்கை பொறுத்தும் நான் வந்து வாங்கிக்குவேன். எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரம் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து அந்த சார்ஜ் வந்து வாங்கிக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து அவங்கள்ட்ட வந்து டிசைன் கேட்கும்போதே, உங்களுக்கு லேஸ் வேணுமா, நாட் வேணுமா, எந்த மாதிரி டிசைன் வேணும், பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி வேணுமா, இல்லை வந்து வேறு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து கேட்டுக்குவேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சில மாதிரி வந்து போடுவாங்க. ஆனால் இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாமே வந்து போடுறது. அதிகமாக வந்து அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து விரும்புவாங்க. லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி டிசைன்ஸும் வந்து விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாகவும், யூனிக்காகவும் இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்க லைக் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நான் வந்து இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம வந்து கச்ச கச்சன்னு எதுவுமே வந்து பண்ண கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைன் வந்து கொடுத்துட்டு, அதுக்கு கீழே வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்குறோம், அவ்வளோதான். இதோட ஃபைனல் அவுட்லுக் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் அப்படி தான், ரொம்பவும் வந்து எதுவும் வந்து பண்ண கிடையாது. ஒரே ஒரு சிங்கிளாக வந்து கைக்கு மட்டும் திலகம் ஷேப்பில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். பார்க்குறக்கு ரொம்பவே வந்து நீட்டாகவும் இருக்கும். இப்போ இதை சுற்றியும் வந்து அவுட்ரு வந்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். எப்படி வந்து இந்த இடத்துல எல்லாமே முன்னாடி கழுத்துக்கிட்ட தையல் போட்டு எடுத்தோமோ, அதே மாதிரி அவுட்ரு வந்து தையல் போட்டு எடுத்துட்டு, நல்லா வந்து அந்த அந்த கேன்வாஸ் துணியில் வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது போட்டு எடுத்ததுக்கப்புறமேலு நம்ம முதல்ல போட்டோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ராவாக பிரிக்கிற தையல், அந்த தையல் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரித்து விட்டுறணும். அப்படி பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா, இன்னுமே பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து கைக்கு எம்மிங் பண்ணுறது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் தைச்சிட்டு லாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அது கொஞ்சம் கையை திருப்பிட்டு பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதே மாதிரி கையோட பீட்ஸ் வச்சு தைக்கிற ஒர்க் அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்தாலும் வந்து நீங்கள் கைக்கு அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹோல் ப்ளவுஸையும் வச்சு நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணி எடுக்க வந்து தேவையில்லை. இப்போ பாருங்கள், பார்க்குறக்கே வந்து எவ்வளோ அழகாக அந்த சென்டரில் அந்த பாம்பாம், அதோட வந்து இந்த டிசைன், இது எல்லாமே வந்து இந்த நெக்கோட ஷேப், இது எல்லாமே வந்து எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா, இதுதான் இதோட அவுட்லுக்கு. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஃபைனலாக வந்து இதுதான் இதோட அவுட்லுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.